முகம் கொடுக்க வேண்டும். எங்கள் எல்லாருக்கும் ஆசை சோதிக்கப்படாம என்ன செய்ய வேண்டும். சில பேருக்கு விருப்பம் ரயில் காட்டாம லைசன்ஸ் எடுக்கணும். மல்லிலு ரயில் காட்டாம என்ன செய்ய வேணும். அந்த இடத்துக்கு அந்த பரீட்சை இடத்துக்கும் போக மாட்டினும் அந்த ஓடியும் என்ன செய்ய மாட்டேன் காட்ட மாட்டினும். ஆனா கையில எங்க இருக்க வேணும். லைசன்ஸ் இருக்கும் எடுக்கிறாங்களோ புடியோ அதை அப்படி செய்யறாங்க பார்த்து எடுக்கிறாங்க. அவங்க வெளியாலும் எடுத்த எங்களுக்கும் பிரச்சனை. எடுத்த எங்களையும் மதிக்கிறேன் பிச்சு கொண்டு ஓடும். தேவனுக்குள்ள ஒரு படிநிலை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய செழிப்புக்குள்ள நீங்க வரணும்னா தாவீது சொல்றான், நீங்கள் சோதிக்கப்பட வேண்டும். கர்த்தர் உங்களை சோதிப்பார். யார் சோதனையில 3 விதமான சோதனைகள் இருக்கு. மனிதன் சோதிப்பார், பிசாசு சோதிப்பார், அடுத்து யார் சோதிப்பார்? கர்த்தர் சோதிப்பார். ஆனால் யார் இந்த சோதனையை எங்களுக்கு தந்திருக்கிறார், எதனால இந்த சோதனை வந்ததுங்கிறதை நாங்கள் அறிய பொழுதுதான் நாங்கள் சரியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார் என்பதற்கான காரணத்தை நான் சொல்லுகிறேன். கட்டாயத்தை சோதிக்கிறார் என்றால் உபாகம புஸ்தகத்துக்கு திருப்பினார். அங்கே அவர் சொல்லுகிறார், உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ளுவாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ரைட். ஏன் முதலாவது இந்த வார்த்தையில ஏன் ஆண்டவர் எங்களுக்கு சோதனையை அனுமதிக்கிறார் இல்லாட்டி கொண்டு வருகிறார்? என்னத்துக்காக? வாசித்த வசனத்துல சொல்லுவீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிறத வெளிய கொண்டு வர உங்களை கட்டாயம் சோதிப்பேன். எல்லாரையும் வெளியில பார்த்தா நல்லா தான் இருக்கு. என்ன எல்லாருடைய வெளி காரியங்களும் பார்த்தா நல்ல அன்பா பேசுவாங்க, நல்ல அன்பா பழகுவாங்க. வெளியில பார்த்தா இவரா இப்படியா, இந்த சிஸ்டர் இப்படியா, இந்த பிரதர் இப்படியான்னு தான் அந்த எல்லாத்த வெளி வேஷமும் அப்படித்தான். ஆனால் உள்ளுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயங்கர மிருகங்கள் மறைஞ்சிருக்கு. உள்ளுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்கு? ஒவ்வொரு விதமான மிருகங்கள் இருக்கு. ஏன் ஆண்டவர் உங்களை சோதிக்கணும் வேண்டா, உங்களை ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரும் பொழுது உங்களை சோதிச்சு நல்ல மனிதனாக மாற்றி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தராட்டிக்கு நீங்கள் சரியாக என்ன செய்ய மாட்டீர்கள், அதை பயன்படுத்த மாட்டீர்கள். அதனால உங்களுக்குள்ள இருக்கிறத கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? வெளியே கொண்டு வரணும். வெளியே கொண்டு வரணும் என்றால் நீங்க கட்டாயம் என்னதுக்கு போகணும்? சோதிக்கப்பட வேண்டும். ஆனா உங்களை சோதிப்பேன். வெளியில பார்த்தா இப்ப பார்த்தாலும் சிரிச்சு கூட தான் பிரைஸ் லார்ட் சொல்லுவீங்க. ஆனா உள்ளுக்குள்ள பயங்கரமா என்ன இருக்கும்? பயங்கரமான கோபம் அந்த மனிதனுக்குள்ள இருக்கு. விளங்குதான்? பயங்கரமான காரியங்கள் உள்ளுக்குள்ள இருக்குமென்று வேதமே சொல்லுகிறது. இந்த உள்ளான காரியங்களை கர்த்தர் அழைக்கிறவராக இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உள்ளுக்குள்ளே எப்படிப்பட்ட சுபாவம், எப்படிப்பட்ட நிலைகள், எப்படிப்பட்ட மனநிலையில மனிதன் வாழ்கிறான்னு கர்த்தர் ஒருவருக்கு தெரியும். அதனால உள்ளுக்க இருக்கிறத வெளியே என்ன செய்ய வேண்டும்? எடுத்து போட்டுதான் உங்களை சோதிக்க, எடுத்து போட்டுதான் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். எடுக்காமையே இந்த நிலையில நாங்க இருக்கிறோம் என்றால் எங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிறது எடுக்காமே நான் இவ்வளவு ஆசீர்வாதத்திலே இவ்வளவு அட்டகாசம் சரியா 10 ஆராதனைக்கு வாரம் என்றால் யோசிச்சு பாருங்க. நேரஞ்சல் ஆராதனைகளுக்கு வாரம் என்றால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஆட்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தா கடைசியா என்ன ஆத்துமா ஆகுவார? கிரௌண்டா மாறி. அல்லேலூயா. போமா இல்லையா? எடுக்காமே 10 ஆராதனை முடிய மெசேஜுக்கு வர டீம் என்றால் இவ்வளவு ஆசீர்வாதத்திலே 10 மணி ஆராதனை. இன்னும் 2 ஆசீர்வாதம் கூறிச்சா பாசர் கடைசி ஆயிரம் இது சொல்லிக்கிறா அந்த ஆசீர்வாதத்துக்கு மோத காட்டிட்டு போக மட்டும் வருவீங்க. உங்களை சோதிச்சு உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வந்தால் தான் உங்களை கர்த்தர் என்ன செய்ய முடியும். எல்லாருடைய இருதயத்திலும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பயங்கரமான காரியங்கள் மறைஞ்சிருக்கு. ஒரு பெரிய ஒரு மிருகம் உள்ளுக்குள்ள இருக்குது. இன்றைக்கு நீங்க வாசிச்சீங்க அந்த 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அந்த வசனத்துல என்ன? எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராய். அதுல தீமோத்தேயு புஸ்தகம் மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே வருகிற ஒரு பகுதி, மார்க்கு 7ஆம் அதிகாரத்திலே வருகிற ஒரு பகுதி, எல்லாத்தையும் நீங்க பார்க்க மனிதர்களுடைய உள்ளரங்க வாழ்க்கையை பற்றி என்ன செய்யப்படுகிறது? அதிகமாக பேசப்படுகிறது. ஏனென்றால் மத்தேயு மார்க்ல சொன்னீங்கன்னா மனிதனுடைய இதயத்திலிருந்து
வருகிறதே மத்திய 15 மார்க் 7ஆம் அதிகாரம் இது வசனத்தை வாசிங்க. மார்க் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல மனிதனுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு மறைஞ்சிருக்கு. வெளியில ஒன்றுமே இருக்காதையா. வெளியில எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள தான் பயங்கரமான காரியங்கள் புதைக்கப்பட்டிருக்கு, மறைஞ்சிருக்கு. மார்க் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து எத்தனை வசனம் 27 7ஆம் அதிகாரம் மார்க் புஸ்தகம் 20 எத்தனைல 21 வாசிங்க. எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள். ரைட். முதலாவது மனுஷன் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? இந்த பொல்லாத சிந்தனையோட வச்சு உன்னை ஆசீர்வதிச்சா நீ பொல்லாத மனுஷனா தான் என்ன செய்வ? ஆசீர்வாதத்தை பயன்படுத்துவ. ஏண்டா இப்ப ஆருக்கு தான் நல்ல சிந்தனை இருக்கு? இப்ப ஆருக்கு தானப்பா நல்ல சிந்தனை இருக்கு? இந்த சிந்தனை நல்லதா கெட்டதான்னு உன்னால கண்டுபிடிக்க இயலுமா? ஒரு மனிதன் சிந்தனை நல்லதா கெட்டதான்னு உன்னால பார்த்த உடனே சொல்ல முடியுமா? இப்ப நடக்கிற சம்பவங்களை பார்த்தா அப்படி அதை நல்லதன்னு நினைக்கிற மனிதர்கள் தரகுகளா என்ன செய்கிறார்கள்? நாங்க கேட்பாங்க இவியலா இப்படி செய்து போட்டினோம், இவியலா இப்படி நடந்து கொண்டினோம், நாங்களே என்ன செய்கிறோம்? ஆச்சரியப்படுகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு